சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமி ஜீவசமாதி சித்திரை பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் குரு பூஜை அழைப்பு விவரங்கள். ராகவேந்திரர் மகரிஷி திருவள்ளுவர் காரைக்கால் ஔவையார் நிற்பாங்க, காரைக்கால் உட்கார்ந்துருப்பாங்க. விவேகானந்தர், அருணகிரிநாதர், வள்ளல் பெருமாள், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள், ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சந்திரமூர்த்தி நாயர், மாணிக்கவாசகர், சுவாமிகள், துணைவியார், சேஷாத்ரி சாமிகள், சங்கர சரஸ்வதி தேவி, வீணையுடன் ஸ்ரீ பிரம்மா, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ஸ்ரீ நித்யானந்த சாமிகள் சண்முக எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். 17ஆம் தேதி 17/5/2025 அன்றைக்கி நம்ம பிரம்மசூத்திர குரு ஐயாவோட ஆசிரமத்தில் ஐயாவுக்கு 2ஆம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடக்கும்போது இதை பார்க்கக்கூடிய எல்லாரும் இந்த குரு பூஜையில் வந்து கலந்துங்க. இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும். இங்கே தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும். அது இல்லாமல் மக்களுடைய குறைகளை தீர்க்கிற அளவுக்கு இங்கே மூலிகை பொடி யாகமும் இங்கே நடக்கும். இந்த யாகத்தில் வந்து இது வரைக்கும் கலந்துக்கின எல்லாருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது நல்ல மாதலை கொண்டு வரும். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். 2025 இதில் விசேஷம் என்னென்னா 250 வகையான மூலிகை பொடி யாகம் இங்கே நடைபெறும். அது மக்கள் வரவங்க அவங்களுடைய கையாலேயே அந்த யாகத்தில் கொண்டு போய் போடலாம். என்ன மனக்குறைகள் இருக்கோ அதையெல்லாம் வேண்டிக்கினே அவங்க கையாலேயே யாகத்தில் போட்டால் கூடிய சீக்கிரம் அது எல்லாத்துக்குமான ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையினால எல்லோரும் வந்து கலந்துக்கினே நன்மை எல்லாத்தையும் அடையணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்வுடைக்கிறோம். சென்னை திருவள்ளூரிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் போலிவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம். அனைவரும் வருக, சித்தர் அருள் பெறுக, இனியெல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. சென்னை திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை திருவள்ளூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து போலிவாக்கம் போகிறதுக்கு ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள் வசதி உண்டு. குருபூஜைக்கு மட்டும்தான் ஷேர் ஆட்டோ வரும். மற்ற நாளில் ஆட்டோ பேசிட்டு தான் வரணும்.
திருவள்ளூர் மணவாள நகர் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் இங்கே வரும். போலிவாக்கம் பேருந்துகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலேருந்து போலிவாக்கத்துக்கு வரும். அங்கே போய் நிற்கிது, வயசானவங்களாம் ஓடி போயிடுறாங்க. இதான் நிறுத்தம். அங்கே நின்று கை காமிச்சு காலியாக தான் இருந்துச்சு நிறுத்தம். அவ்வளோ தூரம் போய் நிற்கிறோம் அரசு பேருந்து. ஆனால் கொஞ்சம் வயசானவங்களாம் ஓடி போயிடுறாங்க. ஸ்ரீ சண்முகநாயன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் செல்லும் வழி இந்த வழியாக தான் போகணும். போலிவாக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். போலிவாக்கம் சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இலுப்பேஸ்வரர் கோயில். உண்மையில் இது சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சித்தர் ஜீவசமாதி. வெறும் சிவலிங்கம் மட்டும் தனிப்பட்ட இடத்துல, இந்த இடத்துல ஒரு குளத்து கரையில் இருந்தது. இப்போ அந்த சிவலிங்கத்தை எடுத்து வச்சுட்டு தனியாக கோயிலை கட்டியிருக்காங்க. ஐயா ஜம்பலிங்க சாமி இவங்க தான் அந்த இலுப்பேஸ்வரர் கோயிலை இப்போ பூஜை பண்ணி வர்றாங்க. இது குழந்தைவேல் சாமியோடைய சீடர்களில் ஒருத்தர். இவங்க பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் 2ஆம் ஆண்டு குரு பூஜை. வணக்கம், நமஸ்காரம். எப்போ வந்தீங்க? 3 மணி தான் கிளம்ப முடிஞ்சுது. சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். வடபழனி வந்தால் வாங்க. கட்டாயமாக வர்றீங்க. வடபழனி வரணுங்க. சரி. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியோட ஆசிரமத்திலேருந்து கைலாய வாத்தியம், இந்த பக்கம் இலுப்பேஸ்வரர் கோயிலில் பாடல் போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். வடபழனி வந்தால் வாங்க. கட்டாயமாக வர்றீங்க. வடபழனி வரணுங்க. சரி. இனி எல்லாம் நன்மையே, எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக. இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது. இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த
மூலிகைப்பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோதெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணாலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை 9382689814. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள். இலுப்பை மரங்கள் நிறைந்த இந்த இடம் வந்து சித்தர் ஒருத்தருடைய ஜீவசமாதியாக இருந்து தனியாக சித்தர் சமாதி மட்டும் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த சமாதியை நகர்த்தி வச்சு அங்கே சிவலிங்கத்தை அமைச்சு இலுப்பேஸ்வரர், காமாட்சி உடனுரை இலுப்பேஸ்வரர் திருக்கோயில்னு வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, அதுக்கு பின்னாடி இப்போ குழந்தைவேல் சாமிகள் வந்து 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம், நரசிங்கபுரத்தில் இருக்கிறவர் குழந்தைவேல் சாமிகள். அவர் இருந்தார். அவருடைய சமாதி அங்கே தான் நரசிங்கபுரத்தில், சென்னை, பேரம்பாக்கம், நரசிங்கபுரத்தில் இருக்குது. அவர் இங்கே வந்து மாணவர்களுக்கு உபதேசம் அருளியிருக்கார். அப்போ அவருடைய பக்தர் ஒருத்தர் ஒரு நிலம் நன்கொடையாக கொடுத்து அதுலேருந்து வயல்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் சாமிக்கு வந்து வருடம் சித்திரை பௌர்ணமியில் குரு பூஜை செய்யணும்னு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அதை தொடர்ந்து ஊர் மக்களெல்லாம் வந்து சித்திரை பௌர்ணமி குரு பூஜை செய்கிறாங்க குழந்தைவேல் சாமிக்காக. அதுக்காக கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. குருவே நமக. ஸ்ரீ சாது குழந்தைவேல் சாமிகள் குரு பூஜை 12/5/2025 சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும். இப்படிக்கு திருக்கோயில் நிர்வாகம் ரொம்ப அருமையாக இருக்குது. இவருடைய மாசி மாதத்தில் அவர் சமாதி குரு பூஜை ஏற்கனவே நடைபெற்று விட்டது. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு சித்தர் சமாதி இருந்ததும் அதை நகர்த்தி அந்த சிவலிங்கத்தை மட்டும் அங்கே வச்சுட்டு இப்போது கோயிலாக கட்டியிருக்கதா ஐயா சொல்கிறாங்க. இதுதான் வந்து குழந்தைவேல் சாமிகள். இவருடைய படத்தை நான் முதல்ல இந்த இடத்துல பார்த்தேன். இந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே அவர் ஆட்கொண்டு என்னை அவரை பற்றி விவரம்லாம் தெரிஞ்சு கடைசியில் இவருடைய குருநாதர் வடிவேல் ஐயா அவருடைய ஜீவசமாதி வந்து சென்னை திருவொற்றியூர் மயானத்தில் இருக்குது. அதுக்கு நம்ம வண்ணெல்லாம் பூசி திருப்பணி பண்ணியிருக்கோம். அந்த வடிவேலையோட பேரன் நமக்கு நண்பர். இந்த படத்தை பற்றி எதுவும் தெரியாமல் ஒரு நாள் மத்தியானம் 12 மணிக்கு வந்து கதவை திறந்து நின்று அதெல்லாம் மூடி இருந்துச்சு. திறந்துன்னு வந்து பார்த்தேன். அப்போ வந்து ஐயா எனக்கு அருள் கொடுத்தாரு. அதனால் வந்து நம்ம வந்து பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் இருக்க ஐயாவுடைய சமாதிக்கு ஸ்ரீ சாது சத்குரு குழந்தைவேல் சாமிகள் 8/10/1883 அவதரிச்சிருக்காரு. புரட்டாசி மாதம் திங்கள் 23ஆம் நாள். அவர் சோமவாரம் சப்தமி தேதி முக்தி பெற்றது நந்தன ஆண்டு பங்குனி மாதம் சுக்கிரவாரம் அனுஷ நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திரையில் சாமிகள் வந்து மாலை 5 மணி அளவில் சமாதியாக இருக்கார். முக்தி பெற்றார். இந்த அருமையான ஒரு படத்தை தயார் பண்ணி வச்சது உங்களுடைய தாய்மாமனா? இது படம். உங்கள் பேர்? ஜம்புலிங்க சாமி. அவருடைய அலைபேசி நான் தரேன். இப்போ இவர் குரு பூஜை வந்து நாளைக்கு பண்ணுறீங்க இல்லையா? சரி, இங்கே வச்சு செய்கிறீங்க. ஊர் மக்களெல்லாம் ஒன்றா கூடி. சரி, இது வரலாறு சொல்லுங்கள். இப்போ இந்த சமாதி வந்து இங்கே வந்து ஏற்கனவே சித்தர் சமாதி இருந்துச்சா? இங்கே இருந்த லிங்கத்தை தான் எடுத்து அங்கே வச்சு இல்லை, இந்த இடத்துல இருந்த லிங்கத்தை எடுத்து அங்கே வந்து நகர்த்தியிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து இந்த கட்டடம்லாம் கிடையாது, வெறும் லிங்கம் நந்தி தானே இருந்துச்சு. வெறும் லிங்கம் நந்தி வெட்ட வெளியில் இருந்தப்போ அது சித்தர் சமாதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த காலத்தில் இருந்தது தெரியாது. ஏன்னா சேக்காடுன்ற ஊரில் ஆவடிக்கிட்ட, சென்னை ஆவடி சேக்காடில் அது மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு குளக்கரையில் வெறும் சிவலிங்கமும்
அது சேக்காடு சித்தர்னா அதை கோயில் கட்டி கொண்டாடுறாங்க இப்போ. சரி இப்போ வந்து எந்த காலம்னு சொல்ல முடியாத அது காலம். அதுக்கு வந்து சாட்சி சொல்லதா வந்து இந்த இழுப்ப மரங்கள் இருக்குது, அதே சொல்லலாம். ஆனால் வந்து இந்த இழுப்ப மரங்கள் நாங்கள் சின்ன வயசுல, இன்னைக்கு 70 வயசு ஆகுது, நான் என் சின்ன வயசுல பார்க்கும்போது எப்படி இருந்தது மரங்கள் அதே சைஸில் தான் இருக்குது இப்போ. அந்த அளவுக்கு அப்போ எவ்வளோ காலம் முன்னாடி இருக்கும் பாருங்க. இத்தனை மகான் கூட வந்து போயிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சொல்கிற அளவுக்கு பெருமளவு இல்லை. நம்ம சிறப்பாக வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அடியாருங்க இந்த கோயிலை கட்டி நல்லா சிறப்பாக செய்து வரோம். நேற்று கூட சனி பிரதோஷம் ஏராளமான ஜனம், அந்த அளவுக்கு நிறைய ஜனம் வராங்க. இப்போ அது பௌர்ணமிக்கும் பூஜை நடக்குது, நல்லா சிறப்பாக செய்து வரும் ஒவ்வொரு மாதமும். சொல்லுங்கள், என்ன கேட்குது? வடிவேல் ரெட்டியார் பற்றி சொல்லுங்கள். அப்படி வடிவேல் ரெட்டியார் என்றவர் வந்து போலிவாக்கம், அதாவது கடம்பத்தூர் யூனியன் சார்ந்த போலிவாக்கம் கிராமத்தில் ஒரு பெரியவர்னால் அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அந்த காலத்தில் ஊர் மக்கள்லாம் அழைச்சிட்டு போவார் அந்த இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்ட அந்த மாநாட்டு மீட்டிங்கு அந்த இதுங்களுக்கு அழைச்சி போவார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்வையில் வந்து அவர் வந்து சித்த வைத்தியர் இருந்தார். அந்த காலத்திலேயே வந்து அவருடைய ஏராளமான அந்த தஞ்சாவூர் அந்த அந்த தமிழ் இதில் அந்த அந்த அதாவது சரபோஜி மகால் அந்த புஸ்தகங்களை வந்து அந்த காலத்தில் வாங்கியிருக்காரு. 50, 45, 47, 50, 52 ஏராளமான வைத்திய புஸ்தகம் அந்த நூல் நிலையத்தில் வாங்கி வந்து பெரிய அளவில் வைத்தியங்கள் செய்திருக்காரு. இந்த திருவள்ளூர், அதாவது அவர் வந்து ஒரு சித்த வைத்தியராக இருக்கார். சித்த வைத்தியர் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து சித்த வைத்தியம் செய்வார். அதாவது இந்த செங்கல்பட்டு மாவட்டம் முழுக்க வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஊரை போய் செய்யும்போது அந்த சிவனடியார், அதாவது இந்த குழந்தைவேல் சாமிகளை வந்து பார்த்து இவர் வந்து நமக்கு நல்ல குரு அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்தாரு. அதனால அவர் காட்டுற வழியில நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. ஆமாம், அந்த அதே போல் அவர் சித்த வைத்தியம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக செய்வார், நல்ல பேர் இருக்கும். அதாவது அதே சமயத்துக்கு பஞ்சாயத்து, அந்த போலியார் கிராமத்துக்கு பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அப்படி அது மாதிரி இருக்கும்போது சுதந்திர போராட்ட வீரர் வேறு. சுதந்திர போராட்டத்திலேயே இருந்தார். நிறைய ஜனங்களை அழைச்சிட்டு போவாராம் அந்த மீட்டிங்க்கு. அப்புறம் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது போலியாரத்துக்கு ஒரு முக்கியமான தியாகம் வந்து சித்தேரின்னு ஒரு ஏரியை கட்டி கொடுக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி 1909 ஆண்டுல அந்த ஏரி அர்த்தம் போயிடுச்சு ஓடையில. அதை வந்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சாரு, கடவுளை வேண்டாரு, அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் நிறையா தெரிஞ்சு கூட அவரால் அந்த அளவுக்கு முழுசாக கட்ட முடியல, ஓரளவுக்கு செய்தாரு. அதாவது அந்த அளவு பஞ்சாயத்து தலைவராக இருக்கும்போது சிறப்பான காரியம் செய்தார். அப்புறம் அவர் வந்து இந்த அடியார நம்ம 1964, 5, 6, 67 போல இருக்கும். அவரும் வந்து காலமாயிட்டார். அவர் காலமாயிட்ட அப்புறமா வந்து தலைவர் வந்தாங்க. இருந்தாலும் வந்து இந்த போலியாரத்துக்கு அவர் வந்து குருவை காட்டி விட்டாருல்ல, அந்த குரு முறையில் எங்களுக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருக்கோம். நாங்கள் ஏராளமான முறையில் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். எப்படின்னா அது ஒரு முக்கியமான விஷயங்கள்னா, இந்த அம்மன் திருவிழா செய்வாங்க. அப்போ வந்து தெருவிலே வந்து பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரம் பண்ணார் அவர். அதனால வந்து ரொம்ப காலம் வரைக்கும் அந்த மாதிரி தெருவில் பலி கொடுக்குறது, பலி கொடுத்து செய்ய மாட்டாங்க. அதாவது சாதாரண முறையிலே ஜாத்திரை, அம்மன் ஜாத்திரையும் செய்வாங்க. அது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைமுறை வந்து அதை கொஞ்சம் தவறி போயிட்டாங்க. இருந்தாலும் அவர் காட்டின குரு வந்து நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு நாளைக்கு, அதாவது சித்ரா பௌர்ணமி அந்த நாளைக்கு சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய எப்பவுமே சொல்லியிருக்காரு. சிறப்பாக ரெடியாக வச்சு எல்லாம் அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் அவர் காலத்திலேயே அதுக்குரிய நிலங்கள்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அது அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. இதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்னன்னா, அவர் வந்து இந்த வில்லேஜ் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் குழந்தைங்க இல்லை, அதனால வந்து நான் அந்த கணேசை வந்து குரு பூஜைக்கு ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சார். அவர் என்ன பண்ணாரு, அந்த பணத்தை வச்சு செய்தார். அந்த போலியார் கிராமத்தில் இருந்த ஒரு பெரியவர் தான் குழந்தைலாம் இருந்தாரு. அவர் வந்து அந்த நிலத்தை வந்து அவர் ஒப்படைச்ச அப்புறமா இவர் சிறப்பாக ஏற்றுன்னு குரு பூஜை பண்ணிட்டு வந்தார். அந்த மாதிரியாக தான் அவர் பின்பற்றின்னு இப்பவும் செய்துட்டு வரோம். மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஊர் கூடி நாளைக்கு எத்தனை மணிக்கு பண்ணுறீங்க? நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் நடக்கும். இதில் என்ன விஷயம் நடக்குன்னா, அந்த குரு பூஜையில் இந்த சம்பிரதாயத்துக்கு பொதுவாக வந்து அதாவது பாராயணம் செய்வாங்க. திருவாசகம், திருவருப்பா இதெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அதாவது அவர் காட்டி உபதேசங்களை வந்து நம்ம என்ன சொன்னாருன்ட்டு உபதேசம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த 7 வயசு பிள்ளைங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு நமச்சிவாயம் வந்துட்டு காரணம் சொல்லி உபதேசம் கொடுப்பாங்க. இதுதான் இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் அந்த குருகுல முறைக்கு வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான் நாளைக்கு இந்த குரு பூஜை செய்யக்கூடிய வேலை. அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா
போயிட்டு வருவோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்களும் அந்த கோயில் அந்த ஊருக்கு போயிட்டு அவரை பார்த்துட்டு வருவோம். எங்கே போகிறீங்க? குருவை பார்த்துட்டு வருவோம். எங்கள் நரசிங்கபுரம் முதல்ல நரசிங்கபுரம் போகிறீங்களா? நாளைக்கு இப்போ கூட போய் வெத்தலுக்கு தாம்பூலம் வச்சு தான் அவங்களுக்கு குருகுலுக்கு சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி நாளைக்கு பூஜை பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாம் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது மூலமாக தான் இப்போ நாளைக்கு ஒரு 7 பேர் வர போகிறாங்க. சரி சரி. அது வந்து குரு பூஜை சிறப்பாக செய்யறதுக்கு ஏற்பாடு ஆகிருக்கிறது. மகிழ்ச்சி 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 வாங்க. நன்றி நன்றி. திருவடிகளே சாமி கோதை சாமி திருவடிகளே நமக்கு நமச்சிவாய் திருச்சிற்றம்பலம். 73ஆம் ஆண்டு குரு பூஜை ஊர் மக்கள் கூடி சித்திரை பௌர்ணமியில் கொண்டாடுறாங்க. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்துள்ளது. இப்போ நமச்சிவாய அந்த முனையில் நெருப்பு அந்த கூரை இருக்குல்ல, சைடில் காமிக்கணும். குச்சி படக்கூடாது, குச்சி படாமல் சைடில் காமிக்கணும். போதும், பிடிச்சி வச்சு விடுங்க. போதும், விடுங்க. எடுத்துருங்க பிடிச்சி அது பிடிச்சி. அவ்வளோதான். இது வேண்டாம், போதும். கொட்டி நெருப்பு பிடிச்சது கங்கு பிடிச்சா போதும். புரிஞ்சுங்களா? யாகம் அவ்வளோதான். 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். நான் இங்கே வரும்போதெல்லாம் ஏற்றிட்டு தான் போயிருக்கிறேன். கூட்டி கிடக்கும். அது அன்றைக்கி தான் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வந்தேன் நான். அப்போ தான் இந்த ஃபோட்டோ, சாமியோடைய ஃபோட்டோ, டிசம்பர் 4, 2024 அன்றைக்கி தான் சாமி எனக்கு இந்த ஃபோட்டோ மூலமாக காட்சி கொடுத்து என்னை நரசிங்கபுரம் அழைச்சிட்டு போனார். டிசம்பர் 8 போய் நரசிங்கபுரம் உள்ள போகலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக. ஓம் குழந்தைவேல் சாமி திருவடி போற்றி, 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 ஓம் வடிவேல் ஐயா சித்தர் திருவடி போற்றி. அவருடைய குருநாதர் பேர் வடிவேல் ஐயா. அப்புறம் அங்கே வந்து நரசிங்கபுரத்தில் ஒரு போட்டோ செஞ்சு நரசிங்கபுரத்தில் இந்த குழந்தைவேல் சாமி போட்டோ வரைஞ்சி கொடுத்துருக்காரு ஒருத்தர். அவர் பேர் வடிவேல். இவருடைய சிஷ்யனுக்கும் பேர் வடிவேல், குருவுக்கு பேர் வடிவேல். அது என்ன சம்மந்தமோ? காமாட்சி அம்மன். அப்புறம் அந்த வடிவேல், இந்த குழந்தைவேல் சாமியுடைய சீடர் பேர் திருவேங்கடம். யூசுப் சச்சிதானந்த சாமின்ற மடம் இருக்குது. அந்த மடத்தில் தான் அவர் தவம் செஞ்சு பௌர்ணமிக்கு இளநீர் பிரசாதம் கொடுத்துருக்காரு குழந்தை வர வேண்டி வரவங்களுக்கு. நல்லோ நினைத்தம்பிருக்க, நல்லோ நினைத்த. நன்றி நன்றி. உலக மக்கள் ஓம் திரையம்பரம் நிஜாமதே சுகந்தேன் கிருஷ்ணவந்தரும் உருவாடுதனை மந்தனா மிருத்தியோடு முக்ஷிய மாமந்தா. ஓம் திரையம்பகாய நம. ஓம் இது பேசுவாய நம. ஓம் தத்துவசாய மகாதேவாய தீமதி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் நமசிவாய. ஓம் இது பேசுவாய நம. ஓம் நமசிவாய. ஓம் இது பேசுவாய நம. ஓம் சர்வமங்கள சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரண்யே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் சக்தி நமः. ஓம் காமாட்சி தாயே நமः. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. நல்லோ நினைத்த நண்பர்கள், நல்லோ நினைத்த நமசிவாய. ஓம் நமசிவாய. அது பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது. ஆதி சிவம் உழவரப்பனைக்குழு மணவாள நகர். தொடர்புக்கு 6384951655 6384951655 9444132460 9444132460 97895850515 97895850515. இவங்க கொடுத்த தகவலில் தான் நம்ம குழந்தைவேல் சாமியெல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சண்முக நாயகன் திருக்கோயில். எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். நமக்கு ஆதிசிவம் உழவார பணிக்குழு இவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. இவங்க சொல்லி தான் நமக்கு வந்து சாது குழந்தைவேல் சாமி திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் இருக்கிற அந்த தகவல் வந்து முழுமையாக கிடச்சிது. வரலாற்று விவரங்களும் கிடச்சிது. டிசம்பர் 4ஆம் தேதி அவங்க எனக்கு அருள் செஞ்சாங்க. அது மூலமாக டிசம்பர் 8ஆம் தேதி அந்த இடத்த நேரில் போய் தரிசனம் பண்ணி
பங்குனியில் வந்து குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கெல்லாம் இவங்க ஒரு முக்கியமான காரணம். இவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் அவர் கூட இருக்க அந்த உழவர் பணி அன்பர்கள் மற்றும் நண்பர்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, நன்கொடையாளர்கள், உடல் உழைப்பு தரவங்க அனைவருக்கும் 16 நற்பேர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்கள் வேண்டியும் கண்டிப்பாக நம்ம சாது குழந்தைவேல் சாமி மற்றும் அவருடைய குருநாதர் வந்து வடிவேல் ஐயா சென்னை திருவொற்றியூர் மாநிலத்தில் இருக்கார். மற்றும் அவரோட தொடர்புடைய அத்தனை சித்தர்களையும் நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகளுடைய அருள் வேண்டியும் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியோடைய ஆசிரமத்திலேருந்து கைலாய வாத்தியம், இந்த பக்கம் இலுப்பேஸ்வரர் கோயிலில் பாடல் போட்டிருக்காங்க. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். வடபழனி வந்தால் வாங்க, கட்டாயமாக வர்றீங்க. வடபழனி வரணுங்க. சரி. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியோட ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் இருக்குது. அந்த இடத்தை ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார்? அவர் சென்னை அயனாவரம் பகுதியில் வாழ்ந்து இருந்தவர். அவர் ஏன் அந்த இடம்னா, அது ஏற்கனவே ஒரு சித்தர்கள் தவம் செய்த பூமி. அந்த ஊருக்குள்ளே போனாலே ஒரு விதமான அமைதியை உணர முடியும். எப்படின்னா, அங்கே சாமியோடைய ஜீவசமாதி பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அங்கே வந்து இலுப்பை மரங்கள் நிறைஞ்சிருக்கும். அந்த இலுப்பை மரங்கள் ரொம்ப 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வெறும் ஒரு சித்தர் சமாதி, பெயர் தெரியாத ஒரு சித்தர் சமாதி தான் இன்றைக்கு இலுப்பேஸ்வரர் கோயிலாக வழங்கப்படுகிறது. அது மூலம் சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்னதாக சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் வாழ்ந்திருந்த அருள்மிகு சித்தர் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள், இவர் யாருன்னா சென்னை திருவொற்றியூர் மாநிலத்தில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் வடிவேல் ஐயாவுடைய சீடர். இவர் இந்த குழந்தைவேல் சாமி வந்து இங்கே உபதேசம் கொடுத்துருக்காரு. அதுவும் சித்திரை பௌர்ணமியில் எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுத்ததுனால அந்த ஊர் மக்களெல்லாம் சித்திரை பௌர்ணமியினால் திருநாளாக கொண்டாடி சாமியோடைய குரு பூஜையாக கொண்டாடுறாங்க. அவருடைய சமாதி குரு பூஜை வந்து பங்குனி மாதம் அனுச நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. இதனால் ஊர் மக்கள், அதாவது இந்த போலிவாக்கம் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திருவிழாவாக கொண்டாடுகிறதுக்காக ஏற்பாடுகளை அந்த ஊர் மக்களை செய்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க தலம், பல்வேறு சித்தர்கள் வந்து போய் தவம் செய்த இடம், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியுடைய பூரண அருள் பெறுகிற இடம். சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் பேருந்து நிறுத்தத்தில் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகளுடைய சமாதி ஆலயம் இருக்குது. அவர் தவம் செஞ்ச இடம் ஊருக்குள்ளே ஈசு சச்சிதானந்த சாமி மடம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அங்கே இருக்க லட்சுமி நரசிம்மர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. யாதவர் தெரு. அங்கே வந்து அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் பௌர்ணமி பூஜை செய்து எல்லாருக்கும் இளநீர் பிரசாதம் கொடுப்பார். அந்த இளநீர் பிரசாதம் பல்வேறு நோய்களை குணப்படுத்தியிருக்கு. குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. இப்போதும் அவருக்கு பிறகு அவருடைய சீடர் திருவேங்கட சாமிகளும், அவருக்கு பிறகு தற்போதைய அன்பர்களும் அந்த பௌர்ணமி பூஜையை விடாது செஞ்சு வராங்க. இப்போது நீங்கள் பௌர்ணமிக்கு போனீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் பூஜை நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அங்கே வந்து இளநீர் பிரசாதம் கொடுப்பாங்க. குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கிறது. இன்னும் பல்வேறு நன்மைகள் ஏற்படுகிறது. ஒரு சித்தரை பற்றி பேச வரும்போது பல்வேறு சித்தர்களுடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கும். மேலும் அந்த பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் சுற்றி திருஞான சம்பந்தர் வந்து சென்ற 5 திருக்கோயில்கள் இருக்கிறது. இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சு பயன்பெறுங்கள். தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அன்புடன் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. சென்னை நரசிங்கபுரம், மன்னிக்கவும், திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம். அந்த பக்கம் இருந்து குழந்தைவேல் சாமி சமாதி. இந்த பக்கம் போனால் நரசிங்கபுரம் ஊர். இதில் நேராக போனால் யூசுப் சச்சிதானந்த சாமி மடம் வரும். இந்த வண்டி வருதுலே அதில் போனோம். இந்த ஊரில் போனால் தெய்வநாகேஸ்வரர் இளம்பையன் கோட்டூர் அப்படின்றது. இது இந்த பக்கம் ரோடு 2 வீயாக பிரியுது பாருங்க. இந்த வலது பக்கம் போனால் திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பெற்ற தெய்வநாகேஸ்வரர் கோயில் இருக்குது, இளம்பையன் கோட்டூர். இது போனால் நம்ம இப்போ யூசுப் சச்சிதானந்த சாமி மடம், நம்ம குழந்தைவேல் சாமி சமாதி அங்கே இருக்கா. அவர் தவம் செய்த இடம், 73 ஆண்டுகளாக இருக்கிற தவம் செய்த இடம். இளநீர் பிரசாதம் வழங்கும் இடம் போகிறோம். அடையாளத்துக்கு இந்த இடத்துல சர்ச்சு, இந்த இடத்துல ஒரு அம்பேத்கர் மன்றம், ஒரே தெரு. தெருக்கு பேர் நரசிங்கபுரம் பெரிய தெரு.
இன்றைக்கி இவ்வளோ பேனரையும் நமக்கு ஒட்டி கொடுத்த ஒரு நண்பர் பிரபு அவர்கள் ராமாபுரம், அவருக்கு நன்றி. விதேக கைவல்ய நிலை என்ற சமாதி நிலை அடைந்தவர். திருவள்ளூர் மாவட்டம் வழி பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில். சுவாமிகளுடைய தோட்டம் 8/10/1883 கைவல்ய நவநீதம் எனும் விதேக சித்தி நிலை அடைந்தது 1953 பங்குனி மாதம் அனுட்ட நட்சத்திரம். சுவாமிகளுடைய திருவுருவ அமைப்பு மகாவித்வான் ஞானகுரு கோ வடிவேல் ஐயாவின் சீடர் சாது சத்குரு குழந்தைவேல் சாமிகள். தொடர்பு 9551398376 9551398376. வம்சாவளி உயர்திரு துரை ஆச்சாரி அவர்கள். என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689824. நன்றி நன்றி நன்றி. நல்லோ நினைத்த நலம் பெறுக. சாமிகளுடைய சமாதி நிலை இது இருக்கு. இது 6 அருள்மிகு குழந்தைவேல் சுவாமி ஜீவசமாதி கைவல்ய நவநீத விதேக முக்தி நிலை. இன்றும் அவரை தேடி வருவர்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புதமான சித்தர் நிலை. 73 ஆண்டுகளாக அருள் பாலிக்கும் இடம். வாங்க. பௌர்ணமி. இன்றைக்கி தேதி 8/12 ஏப்ரல் மாதம் 2025 பௌர்ணமி. ஸ்ரீமத் ஈசு சச்சியானந்த சுவாமிகள் மடாலயம், திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழி நரசிங்கபுரத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பக்கத்தில் யாதவ தெருன்னு இருக்குது. இந்த யாதவத்தில் அமைஞ்சிருக்கிறது ஈசு சச்சியானந்த சுவாமி மடம். குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு இளநீர் பிரசாதம் வழங்கப்படும். 20/3/2025 நடைபெற்ற சாமிகள் குழந்தைவேல் சாமியுடைய குரு பூஜை. இங்கே இளநீர் பிரசாதம் வழங்கிய காணொலி வெளியிட்டிருக்கிறேன். கண்டு மகிழ்ந்தவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து தொடர்பு கொள்பவர்களுக்கு நன்றி. ஆதரவு தருபவர்களுக்கு நன்றி. அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. இங்கே நிற்கும் போது அனுபவிக்கிற ஆனந்தம். சாமியுடைய சமாதி மெயின் ரோட்டில் இருக்குது. இது அவர் தவம் செய்த இடம். யூசுப் சச்சான் சாமி மடாலயம், குழந்தைவேல் சாமிகள் மற்றும் அவருக்கு பின்னாடி திருவேங்கட சாமிகள்லாம் தவம் செய்த இடம். இப்போவும் இங்கே அவருடைய சீடர்கள் இளநீர் பிரசாதம் வழங்குறாங்க. பௌர்ணமியில் மாலை 5 மணி அளவிலேருந்து 7 மணி அளவுக்கு பூஜை நடைபெறும். போக்குவரத்து வசதிகள்லாம் குறைவான இடம். வழிமுறையை கேட்டு விசாரித்து கவனித்து வாங்க. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை. நன்றி 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 நன்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த தலை குஞ்சு. இந்த பாதம் சித்தர்கள் பாதம் எல்லாம் மேலே திருப்பி. நீங்கள் வச்சுவிடுங்க எங்களுக்கு.